கடலூர் அருகே தங்கைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகனை கழுத்தறுத்து கொலை செய்திருக்கிறார் ஒரு பாசக்கார அக்கா. பூவொன்று புயலாக மாறி கத்தியை கையில் எடுத்தது எப்படி என கடலூர் மாவட்டமே அதிர்ந்து போயிருக்கிறது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வக்கில்லாமல் இரும்புக்கரம், சர்வாதிகாரி, அப்பா ஆட்சி என வீடியோவில் மட்டும் வாய்ச்சவடால் பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் காமுகன்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள குடும்ப தலைவிகள் எல்லாம் கூலிப்படை தலைவிகளாகி வருகின்றனர். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த கடலூரைச் சேர்ந்த பாசக்கார அக்கா. கடலூர் பாதிரிக்குப்பம் குறிஞ்சி நகரைச் சேர்ந்தவர் பிரசாத். 40 வயதாகியும் திருமணமாகவில்லை. எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் ஊதாரித்தனமாக ஊர் சுற்றி வந்தார் என அக்கம் பக்கத்தினர் சொல்கின்றனர். காலம் போன காலத்தில் காமம் தலைக்கேறிய பிரசாத் திருப்பாதிரிப்புலியூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணிற்கு தொல்லை கொடுத்துள்ளார். பிரசாத்தின் தொல்லைகளை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த இளம்பெண் அவரது அக்காவிடம் பிரசாத்தின் காம லீலைகள் குறித்து சொல்லி அழுதுள்ளார். தங்கையின் கண்ணீரை கண்டு கொதித்து போன அந்த அக்கா பிரசாத்தின் வீட்டை கண்டுபிடித்து நேராக வந்து கண்டித்துள்ளார். பெண்தானே, என்ன செய்துவிடப் போகிறாள் என்ற திமிரில் தட்டி கேட்ட அக்காவிடமும் தப்பாக பேசியிருக்கிறார் பிரசாத். இதனால் தகராறு முற்றி பிரசாத்தின் கழுத்தை அறுத்திருக்கிறார் அந்த அக்கா. தங்கைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவனை கழுத்தறுத்து கொன்றுவிட்டேன் என கூறி போலீசிலும் சரணடைந்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதனை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்வதே இல்லை. விளைவு, பெண்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள கொலை செய்யும் அளவிற்கு செல்கின்றனர். இதனால் உயிர் பலி நடப்பதோடு அவர்களது வாழ்வும் சீரழிகிறது. அப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. இந்த இருண்ட ஆட்சிக்கு முடிவு எழுத வேண்டிய காலம் வந்துவிட்டது. முடிவு கட்டுவோம்.